ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். யார் கூட்டணியை பற்றி கருத்து சொல்லாதீங்க, எதா இருந்தாலும் தலைமை முடிவு செய்யும்னு சொல்லுங்க என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். சமீப கால அவரது நடவடிக்கைகள் பாஜகவோடு மீண்டும் கூட்டணி என்பதை நோக்கி அந்த நகர்வுகள் இருக்கு. பாஜக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பண்ணி வச்சிருக்காங்களா சார்? அப்படி சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அடிபணிந்திருக்கிறார். எதற்காக எடப்பாடி பழனிசாமியோடு இவ்வளவு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க? இவர் கூட இருந்தா திமுக கூட ஒரு டீல் போட்டு நம்ம பக்கம் எந்த வழக்கும் வராம பாத்துக்குவாரு. பாஜக கூட ஒரு டீல் போட்டு நம்ம பக்கம் எந்த வழக்கும் வராம பாத்துக்குவாரு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சிடலாங்க. ஏன் சேர மாட்டேங்கிறாங்க? இந்த வருத்தம், இந்த கோபம் எல்லோரிடத்துல மக்கள்கிட்டயும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாக்காளர்கள், மக்கள் யாரு? வாக்காளர்கள் தானே. அந்த வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் கட்டாயம், இன்றைய தேவை, ஆட்சி அமைப்பதற்கு அது அவசியம் தேவை. அண்ணாமலையினுடைய பேச்சுக்களால தான் இந்த கூட்டணியே உடைஞ்சதுன்னாரு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை தம்பி தங்க கம்பி அப்படிங்கிறாரு. ராஜ்யசபா சீட் கொடுத்தாலும் கொடுப்பாரு போல இருக்கே. இருக்கலாம். அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்தால் அதிமுக கரைந்து விடுங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்களா சார்? அழிந்து விடும்னே சொல்லுவேன். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு KC பழனிசாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைக்காது அப்படின்றத எடப்பாடியும் பலமுறை பேசியிருக்காரு. சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பார்க்கும் போதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே இருந்தார். சமீபத்தில் அதிமுக முகாமில் ஒரு மாற்றம் வந்த மாதிரி நமக்கு ஒரு சிக்னல்ஸ் தான் கிடைக்குது. செய்தியாளர்கள் சேலத்தில் எடப்பாடி கிட்ட பாஜகவோடு மீண்டும் கூட்டணியானு கேட்கும்போது எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. வேலூர் பொதுக்கூட்டத்தில் கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிற ஒரு விஷயத்த கோடிட்டு காமிக்கிறாரு. அதன் பிறகு கூட்டணியானு கேட்கும்போது இல்லை 6 மாதம் கழித்து பேசுங்க, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நாங்கள் சிதறவிட மாட்டோம், ஒன்று சேர்ப்போம் அப்படிங்கிற டோனில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி விழாவில் ஜக்கி வாசுதேவ் நிகழ்ச்சியில் அமித்ஷா அவர்கள், வேலுமணி அவர்கள் சந்திப்பு என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு அதிமுக முகாமுக்குள்ள? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக கூட்டணியிலிருந்து, அதாவது என்டிஏலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அறிவித்தார். அந்த முடிவு என்பது தொண்டர்களால் எடுக்கப்பட்ட முடிவு, தலைமை கழக நிர்வாகிகளால் எடுக்கப்பட்ட முடிவு, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களால் எடுத்த முடிவு. இது தான் எடுக்கலை அந்த முடிவை. அந்த முடிவுக்கு இவர் கட்டுப்படுவதாக தெரிவித்தார். ஆனால் இப்போ யார் கூட்டணியை பற்றி கருத்து சொல்லாதீங்க, எதா இருந்தாலும் தலைமை முடிவு செய்யும்னு சொல்லுங்க என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். சமீப கால அவரது நடவடிக்கைகள் பாஜகவோடு மீண்டும் கூட்டணி என்பதை நோக்கி அந்த நகர்வுகள் இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? இல்லை, அவருடைய அந்த அவர் அழுத்தமாக பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதை சொல்லலை. இப்போ வேலுமணி வீட்டு கல்யாணத்திலேயே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை ராஜ வரவேற்பு சார். ராஜ வரவேற்பு. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அங்கே செல்கிற பொழுது அவரோடு எந்த முன்னாள் அமைச்சரும் போகலை. இப்போ நீங்கள் அம்மா காலத்திலேயோ எம்ஜிஆர் காலத்திலேயோ இல்லை இன்றைய பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் போகும் பொழுது எல்லா முன்னாள் அமைச்சர்கள், கட்சி முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒன்றா போயிட்டு வருவாங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி போகும் பொழுது யாரும் பெருசாக ரிசீவ் பண்ணலை, அவரோட உடன் செல்லலை. அவர் அங்கே கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல அமைச்சர்கள் போயிட்டு வந்துட்டாங்க. இவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பல அமைச்சர்கள் சென்று வந்தார்கள். அவரோடு சென்றவர்கள் மிக குறைச்சல். முக்கியஸ்தர்கள், முன்னாள் அமைச்சர்களோ அல்லது அந்த பகுதியினுடைய கட்சி முக்கியஸ்தர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ. ஆனால் இதே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு கை கொடுக்குறாங்க. போட்டி போட்டு கை கொடுக்குறாங்க. அண்ணாமலை வரிசையாக எல்லோருக்கும் அந்த இடத்துல ஒரு ஊடகங்களினுடைய கவனத்தை பெறுகிற வகையில் நடந்து கொள்கிறார். அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பெரிய பிரச்சனை, மோதல். அண்ணாமலையினால தான் இந்த கூட்டணியே உடைந்தது என்கிற அளவில் சொன்னார்கள். இவர்கள் தான் இதுக்கு முன்பு சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு ஏக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அடுத்து அதே அண்ணாமலை
எங்களை புறக்கணித்தவர்கள் இப்பொழுது கூட்டணிக்கு வராங்க இயங்குகிறார்கள் அப்படிங்கிறாரு. அது அதிமுக சொல்லலைன்னு பல்ட்டி அடிக்கிறாரு அண்ணாமலை. அதிமுகவை தான் சொன்னாரு. இது இதுல யாருக்கு புரியாம இருக்குது அவர் சொன்னது அதிமுகன்னு. ஓகே. ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி செப்பக்கட்டு கட்டுறாரு. இல்ல அவர் அதிமுகன்னு பேர் சொல்லி சொன்னாரா அப்படின்னு. ஆனா அவர் குறிப்பிட்டது அதிமுகவை தான். வேலுமணி அமித்ஷாவோடு நெருங்கின தொடர்பு. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது மகன் சென்று அமித்ஷா அவர்களை வேலுமணியோடு சென்று சந்தித்து எல்லாமே எடப்பாடி பழனிசாமி உறவினர்கள் வீட்டில் நடந்த ரைடு. ஓகே. அதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள். பாஜக எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பண்ணி வச்சிருக்காங்களா சார்? அப்படி சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அடிபணிந்திருக்கிறார் என்றுதான் பார்க்கணும். மிரட்டி ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம். அம்மா அவர்கள் காலத்துல திமுக எத்தனை வழக்கு போட்டது? சொத்து குவிப்பு வழக்குன்னு பல வழக்கு போட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கம் எத்தனை வழக்கு போட்டது? அம்மா யார்கிட்டயாவது சரண்டர் ஆனாங்களா என்ன? இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி உறவினர்களுக்கு ஒரு ரைடுன்னா உடனே மகனை அமித்ஷா கிட்ட அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? அது அப்ப இவர் சாஷ்டாங்கமா சரண்டர் ஆயிட்டார் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். எடப்பாடி பாஜக கிட்ட சரண்டர் ஆயிருக்கு இன்னைக்கு தேதிக்கு. ஓகே. இன்றைய தேதிக்கு. இதே ஒரு 6 மாசம் கழிச்சு வேற மாதிரி முடிவு எடுத்தாலும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு. உட்கட்சி வட்டாரங்கள்ல பேசும்போது விஜய் கிட்டையும் எடப்பாடி தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க, அதே போல பாஜக தரப்பு கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாஜக விட விஜயை தான் எடப்பாடி அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாரோங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுதே சார். எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் அவர் விரும்புவது விஜயோட கூட்டணி. அது 60 தொகுதி அவங்க கேட்டிருக்காங்க. இவர் 40 தொகுதி சொல்லியிருக்காரு. ஒரு 50ல கூட முடியலாம் சரி என்கிற அளவுல இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைய தேதிக்கு விஜய் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பாஜகவோடு செல்வது என்கிற முடிவுல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எடப்பாடி மட்டும் இருக்காரா? இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் அந்த முடிவுல தான் எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவில் இருக்கிறார்னா எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற அனைவருமே பாஜகவோடு கூட்டணி தேவை என்று நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப வெளிப்படையா மிக தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. மிக வெளிப்படையா மிக தெளிவாக எதற்காக எடப்பாடி பழனிசாமியோடு இவ்வளவு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அணிவகுத்து நிற்கிறாங்க? ஒன்று, எடப்பாடி பழனிசாமி மிகச்சிறந்த தலைவர்னா, ஆளுமை மிக்க தலைவர்னா, சொல்லாற்றல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல் மிக்க தலைவர்னா, 4 வருஷம் மிகுந்த கவர்ச்சிகரமான தலைவர் அப்படின்னா, இல்ல மக்களை வாக்குகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய தலைவர் அப்படின்னா எதுவுமே இல்லை. இவர் கூட இருந்தா திமுக கூட ஒரு டீல் போட்டு நம்ம பக்கம் எந்த வழக்கும் வராம பார்த்துக்குவாரு. பாஜக கூட ஒரு டீல் போட்டு நம்ம பக்கம் எந்த வழக்கும் வராம பார்த்துக்குவாரு. தேர்தல்னு வந்தா ஓட்டுக்கு எவ்வளோன்னு பிரித்து கொடுத்து ஒரு கணிசமான வாக்குகள், ரெட்டலை சின்னத்தை முன்னால நிறுத்தி ஒரு கணிசமான வாக்குகளை நம்ம வாங்கிட முடியும். இவ்வளவுதான் சார். பேரலா எடப்பாடி டிஎம்கே கூடவும் பிஜேபி கூடவும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காரு, நம்ம எடுத்துக்கலாமா? எந்த ஒரு வழக்குமே பெருசா அட்டாக் பண்ணலையே சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது அப்படித்தானே நம்ம ஒரு பார்வையாளராக மக்கள் என்ன பார்ப்பாங்க? ஸ்டாலின் என்ன சொன்னார் கடந்த தேர்தலின் பொழுது? நான் ஆட்சிக்கு வந்தா அடுத்த 2 வாரத்துல 90 நாளில்னாரு. எஸ், சிறை ரெடியா இருக்குதுன்னாரு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போடுவேன்னாரு. ஆமா, கவர்னர்கிட்ட 14 அமைச்சர்களை பற்றி ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டுகளை கொடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணலன்னு தகவல் பதிவு பண்ணவங்களுக்கு மேலேயும் கூட மிக கனிவோடு நடந்துக்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் அவர்கள் மீது. இப்ப வேலுமணி வீட்டுல 3 தடவை ரைடு நடந்தது. என்னாச்சு? அவங்க கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லாரும் சிரிக்கிற நம்மட்டு சிரிப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இலக்காரமா சிரிக்கிறது. டிவிஎஸ் ரைடு போனா வேலுமணி ஒரு ஆதரவாளர்களை விழாவா கொண்டாடுறாங்க. இப்படி வச்சு விழாவா கொண்டாடுறாங்க. சரி, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துல எடுத்தீங்கன்னாலும் பெரிய அளவுல இப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லாம் செந்தில் பாலாஜி மற்றவர்கள் மீது நடக்கிற மாதிரி குட்கா வழக்குல சுகாதார விஜயபாஸ்கர் மீது குற்றம் சாட்டி இருந்தாங்க. சார்ஜ் ஷீட் போட்டாங்க. கைது பண்ணாங்களா? எவ்வளவு முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கு. வழக்கமா என்ன சொல்றாங்க, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த டாஸ்மாக் இதுல கூட பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் வருது. அப்ப வேலுமணி மேல இருக்கிற எஃப்ஐஆருக்கு ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரல?
எஃப்ஐஆர் போட்டால் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆரின் பின்தொடர்ச்சியாக இடி வரணும். ஏன் வந்து வரல? சரி, இந்த டாஸ்மாக் பிரச்சனை தான் ஆகட்டும். உங்களுக்கு ஒரு தகவல் இன்னும் அது வெளி உலகத்துக்கு தெரியல. அதாவது ஒவ்வொரு நிறுவனமும், அரசு நிறுவனமும் ஆனுவல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். டாஸ்மாக் நீங்கள் போய் பாருங்க, 2016-17க்கு பிறகு எந்த ஆனுவல் ரிப்போர்ட்டும் ஃபைல் ஆகலை. ஏடிஎம்கே பீரியட்ல இருந்தே சொல்றீங்க. அதாவது செக் பீரியட்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது விசாரிக்க வேண்டிய பீரியடு 2017 1 ஏப்ரல். ஏன்னா அதிலிருந்து எந்த ஆனுவல் ரிப்போர்ட்டும் இப்ப நம்ம பேசுகிற நேரம் வரை பதிவாகல. 8 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் வந்து எதுவுமே வந்து ஆனுவல் ரிப்போர்ட் ஃபைல் ஆகல. அப்ப இப்ப சொல்றாங்க இல்லையா, சரக்கு உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து நேரடியாக கடைகளுக்கு போய் அந்த எக்ஸைஸ் எவேஷன் பண்ணி வரி ஏய்ப்பு செய்து அந்த பணம் அரசியல் ரீதியாக யார் தலைமையில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கும், யார் அந்த மதுவிலக்கு அமைச்சராக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் என்று. அப்படின்னா தங்கமணி எடப்பாடியும் தானே தலைமையில் இருந்தது. எடப்பாடி எக்ஸைஸ் அமைச்சராக இருந்தது தங்கமணி. அப்போ 2017 இருந்து அவங்க மேலே வரணும்ல. ஒருவேளை வரலாம், இப்பவும் கூட வந்து வரலாம். அதாவது கூட்டணிக்கு படியவில்லை என்றால் அங்கேயும் ரைடு போலாங்கிறீங்களா? அடிஞ்சாலும் வரலாம். ஓகே, அதை வச்சுப்பாங்கன்னு சொல்றேன். எப்ப நடவடிக்கை எடுக்கணுமோ அப்ப எடுக்கிற அளவுல வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, அதிமுக பாஜக கூட்டணி போனா ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கிடைக்குமா சார்? ஏன்னா பாஜகவுடைய ஒரு அஜெண்டா அப்படிங்கிறது வந்து மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு அந்த மாநில கட்சியை கபலீகரம் பண்றது தான் உங்களுடைய அஜெண்டா. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதிமுக கிட்ட அந்த பாட்சா பலிக்குமா? அதாவது அதிமுக மிக வலிமையான கட்சி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்றளவுக்கும் களத்தில் வலிமையோடு தொண்டர்களையும் வாக்கு வச்சிருக்காங்க சார். மக்கள் அபிமானத்தையும் ரொம்ப மோசமான நிலையிலையும் 23% ஓட் பேங்க் வச்சிருக்காங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கு திமுக பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக கெட்ட பேர் வாங்கின நிலையில் இருக்கிறாங்க. பல தொகுதிகளில் எனக்கு தெரிஞ்சு கொங்கு மண்டலத்திலெல்லாம் எந்த தொகுதியுமே திமுக ஜெயிக்காது. சென்ற முறை ஒரு பல தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த முறையெல்லாம் எந்த தொகுதியிலையுமே அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. செந்தில் பாலாஜி இருக்காரே சார், எங்கே இருப்பார்? கொங்கு பெல்ட்டில் இல்லை இருக்காரு. நாளைக்கு தானே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, எங்கே இருப்பாருன்னு தெரியல தேர்தல் அப்போ. அடுத்து இந்த அவப்பெயரை தாண்டுவதற்கு, ஏன்னா மக்களுடைய பாதிப்புகள், அன்றாட பாதிப்புகள் இருக்கு. மக்களுக்கு வந்து அன்றாட பாதிப்புகள் இருக்கு. இப்போ நீங்கள் பல இடத்துலையே பார்த்தீங்கன்னா 4 கொலை, அப்புறம் நவம்பரில் 3 கொலை, இன்றைக்கு 2 கொலை அந்த திருப்பூர் மாவட்டத்தில். அடுத்து ஈரோடு, திருப்பூர் அந்த மாவட்டங்களில் இந்த வெறிநாய் கடிகள், கால்நடைகளை மிக அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அது ஒவ்வொருவரும் 1 லட்சம் 2 லட்சம், 10 ஆடு 20 ஆடு 15 ஆடு 5 ஆடு, ஒரு நாளைக்கு 10-15 இடங்கள்ல அது நடக்குது. அந்த 2 மாவட்டத்துக்குள்ள ரோடு மறியல் பண்ணுறாங்க, காவல்துறை வர்றாங்க, போலியான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. எந்த அமைச்சர்களும் அதை வந்து கண்டுக்கிறது இல்லை. அது இதெல்லாம் ஒரு ஆட்டுக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா வரும். அந்த இழப்பீடை வந்து அடுத்த நாள் கொடுத்துட்டு போகலாம், அதுக்கு ஒரு ஜியோ போட்டு செய்து விட்டு போகலாம். ஆனால் இவங்க அதை செய்ய மறுக்கிறாங்க. அப்போ மக்கள் பிரச்சனைகளை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக செய்யறது இல்லை, அதை கவனிக்கிறதே இல்லை. பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்கன்னா மக்கள் நேரடியாக அவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பாதிப்பு தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளல. இது வந்து நான் சொல்றது ஒரு உதாரணம். தமிழ்நாடு முழுக்க இப்படி பிரச்சனைகள் இருக்கு. வட மாவட்டங்கள்ல இருக்கு, தென் மாவட்டங்கள்ல இருக்கு, டெல்டாலையும் இருக்குது, சென்னை பகுதிகளிலும் இருக்கு. கரப்ஷன் ஏராளம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்குங்கிறது முழுமையாக இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்து கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இதுதான் ஒரு போன தடவை வச்ச ஸ்லோகன். இந்த முறை சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியாது. கலைஞரின் மகன் நான், சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன்கிறாரு. என்ன இருக்கு? அதே மாதிரி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடிக்கு மேலே இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலமாக இன்றைக்கு வந்து தமிழ்நாடு இருக்கு. அப்போ இந்த அரசாங்கத்தின் மீது அதிக கெட்ட பெயர் இருக்கு. அப்போ அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி
நிறைய இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கலெக்டிவா கொண்டு வர அளவுக்கு அதிமுக பலமா இருக்கா சார்? அதிமுக பலம் அதை ஒருங்கிணைத்து விட முடியுமா? அதிமுகவில் இருக்கிற ஒரே குறை, ஒன்றுபட்ட அதிமுக தேவை. அதாவது பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கு. சரி, இப்போ நான் 1000 சொல்லலாம், நீங்க சொல்லலாம். ஆதன் சேனல்ல இதை பத்தி மக்கள் மத்தியில் ஒரு பர்செப்ஷன் இருக்கும். நான் பேசுறேன்னா என்னை பத்தி மக்கள் மத்தியில் ஒரு பர்செப்ஷன் இருக்கும். அது மாதிரி அதிமுகவில் இருக்கிற பர்செப்ஷனுங்கிறது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சிடலாங்க, ஏன் சேர மாட்டேங்கிறாங்க? இந்த வருத்தம், இந்த கோபம் எல்லோரு இடத்துல இருக்கு. மக்கள்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாக்காளர்கள், மக்கள் யாரு? வாக்காளர்கள் தானே. அந்த வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக ஒன்று சேரணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றுபட்ட அதிமுக காலத்தின் கட்டாயம், இன்றைய தேவை, ஆட்சி அமைப்பதற்கு அது அவசியம் தேவை. பிரிந்து போனவர்கள்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட தான் அதிமுக இருக்கு, என்கிட்ட தான் தொண்டர்கள் இருக்காங்க, என்கிட்ட தான் சின்னம் இருக்கு. பிரிஞ்சு போனவங்க கிட்ட என்ன இருக்குன்னு எடப்பாடி கேட்கிறாரு சார். துரோகிகளும் விசுவாசிகளும் தோளோடு தோல் சேர முடியாதுங்கிறாரு. இல்லை, துரோகத்துக்கான அடையாளம் என்ன, விசுவாசத்துக்கான அடையாளம் என்ன, அது சொல்லட்டும் எடப்பாடி பழனிசாமி. துரோகத்துக்கு அப்போ நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார், 2001 என் தொகுதி, எடப்பாடி தொகுதி கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சு, அம்மா என்னை நீ வேற தொகுதியில் நில்லுன்னு சொல்லி சொன்னாங்க, வேண்டாமா நான் இந்த தொகுதியில் கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறேன்னு சொல்லிட்டு, முதல்ல உன் பேரில் எடப்பாடி பழனிசாமி மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தால் அம்மா அந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கே கொடுக்க மாட்டாங்க. இல்லை இந்த தொகுதியா, இல்லை இல்லைங்க அது எடப்பாடி பழனிசாமி தான் நிற்பார் என்று கூட்டணிக்கே கொடுக்க மாட்டாங்க. கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுக தானே, கூட்டணிக்கே கொடுக்க மாட்டாங்க. இது முதல். அப்படியே கொடுத்துட்டாங்கன்னாலும் அம்மா எப்போ நீ வேற தொகுதியில் நில்லுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் இல்லை இல்லை நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அடுத்து அதே எடப்பாடி தொகுதியில் 77 அதிமுக ஜெயிச்சிருக்குது, 80 அதிமுக ஜெயிச்சிருக்குது, 84 அதிமுக ஜெயிச்சிருக்குது. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகலேயே இல்லை. அப்போ இவர்னால தான் அன்னைக்கெல்லாம் ஜெயிச்சுதா? அப்போ அவர் தானாக தன்னை கற்பனை செய்து கொள்கிறார். அதாவது அதிமுகவினுடைய பலம் ரெட்டலை சின்னம், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, 1.5 கோடி தொண்டர்கள், தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பெற்றிருக்கிற அபிமானம், இவ்வளோதான். அப்போ இதை கட்டுக்கோப்பாக ஒன்றுபடுத்தி ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போகணும். நீங்கள் இப்படி கூட பாருங்கள், ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மாவே ஜா ஜே என்று பிரிந்து நிற்கிற பொழுது அவர் பெற்ற வாக்குகள் 27%. ஆட்சி அமைக்க முடியலை. ஜா ஜே அணிகள் ஒன்றுபடுத்தப்பட்டு ரெட்டலை சின்னம் அதிமுக பெறப்பட்டதற்கு பிறகுதான் அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக உருவெடுத்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அம்மாவோட பெரிய ஆளா, இல்லை கவர்ச்சிகரமானவரா, இல்லை ஆளுமை மிக்கவரா? அது இல்லை. ஆனால் ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லைன்னு எடப்பாடி உறுதியாக இருக்காரே சார். இதே மாதிரி கூட பாஜகவோடு கூட்டணியே இல்லைன்னு கூட உறுதியாக இருந்தார். இப்போ ஏன் போய் அங்கே சரண்டர் ஆகிறாரு? பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொன்னது யாருங்க? எடப்பாடி தான் சொன்னாரு. ஆமா, அன்னைக்கு என்ன உறுதி இல்லாமல் சொன்னாரா? உறுதியோட தான் சொன்னாரு. ஆமா. ஸோ அப்புறம் ஏன் இப்போ பாஜகவை நோக்கி பயணிக்கிறாரு? அதே போல அண்ணாமலையினுடைய பேச்சுக்களால தான் இந்த கூட்டணியே உடைஞ்சதுன்னாரு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை தம்பி தங்க கம்பி அப்படிங்கிறாரு. என்ன சார் சொல்றீங்க? இவரு தானே சொல்றாரு. அண்ணாமலை அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லலைங்க. நீங்களா பேச்சு என் வாயிலிருந்து நீங்க போட்டு வாங்காதீங்க. விட்டா ராஜ்யசபா சீட் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. இவர் தாங்க சொன்னாரு. இவர்தான் சார் சொன்னாரு, விட்டா ராஜ்யசபா சீட் கொடுத்தாலும் கொடுப்பாரு போல இருக்கே. இருக்கலாம், வரலாம். என்ன சார் சொல்றீங்க? வரலாம். 2 சீட்ல 1 சீட்டு பாஜகவுக்கா? தெரியல, அது எடப்பாடி பழனிசாமி எடுத்து கேட்கணும். 2வது அது வேற சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி எதுக்குங்க கேட்கணும், எம்எல்ஏக்கள் எல்லாம் எங்க கையில் இருக்கிறாங்க, நான் கொடுத்துட்றேன்னு வேலுமணி சொல்றாருன்னு போட்டிருக்காங்க. ஓ, இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு இல்லை என்றால் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்க மாட்டாங்க. அதையே உணர்ந்து இருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்களே எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதிமுக கட்சியே எடப்பாடியோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்றாரு. எம்எல்ஏக்கள் சொல்றாங்க. யாருக்கிட்ட இருக்கு அதிமுகங்கிற கட்சி? எடப்பாடி கிட்ட. இன்றைய தேதி, அதாவது கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக தேவைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி. நிர்வாகிகள் பொறுத்த வரைக்கும், நிர்வாகிகள்னா இந்த முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும்
அவர்கள் பாஜகவோடு கூட்டணி தேவை என்று நினைக்கிறாங்க. ஏன் சார் அவங்க பாஜகவோடு கூட்டணி தேவைன்னு நினைக்கிறாங்க? 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வேலுமணி ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இல்லை, தங்கமணி ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இல்லை, எந்த முன்னாள் அமைச்சரும் ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இல்லை. அம்மா காலத்துல கட்சியா தானா என்றால் தன் நலனை விட கட்சியின் நலன் பெரிதுன்னு நினைச்சாங்க. அதனால அவங்க பாஜகவோட போகல. ஆனா இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்சியே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கேடயம்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லைன்னா பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து வலிமையான கட்சியாக இன்றைக்கு அதிமுக களத்துல நிக்கணும். தப்பா அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு, நேற்று கூட பேசியிருப்பாரு, அது இன்னைக்கு காலையில் கூட சொல்லியிருப்பாரு. பிடிஆர் குழந்தைகள் இருமொழி கொள்கை படிக்கிறாங்க, வெளிநாட்டில் படிக்கிறாங்கன்னு. அவங்க ஒய்ஃபே வெளிநாட்டுக்காருங்க. இந்தியா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வெளிநாட்டு ஒய்ஃப் இருக்கிறாங்க? முதல்ல ஒரு ஒப்பீடான்னு கேட்கிறேன். இது சரியான ஒரு ஒப்பீடா? சரியான ஒப்பீடே கிடையாது. இல்ல சரியான ஒப்பீடே கிடையாது. அண்ணாமலை சொல்றாரு என் குழந்தைகள்ங்கிறாரு. எத்தனை பேர் தமிழ்நாட்டில் எம்பிஏ படிச்சு ஐபிஎஸ் படிச்சு 10 ஆண்டு கால எஸ்பி அந்தஸ்துல இருந்து அவருடைய மனைவி எம்பிஏ படிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி ஆலோசகராக ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சு நீங்க டியூஷன் வச்சுப்பீங்க, குழந்தைங்களுக்கு நல்ல பெஸ்ட் ஸ்கூல்ல போடுவீங்க, நீங்க சொல்லி கொடுப்பீங்க. அது மாதிரி எத்தனை பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அண்ணாமலை அவர் தோன்றத வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காரு. அதிமுக என்பது சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டு, நான் ஏன் இந்த 2 கருத்தை சொல்றேன்னா, தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது சித்தாந்த களமாக திமுகவுக்கும் இந்துத்துவாவுக்கும் ஆன களமாக, இந்துத்துவா கொள்கைகளில் பாஜகவும் திராவிட கொள்கைகளில் திமுகவும் எதிரெதிர் துருவங்களாக அரசியல் களத்தை இருவரும் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் செய்திகளை பாருங்க, என்ன வரும்? திமுக வெர்சஸ் பிஜேபி அரசியல் வரும். அதிமுக என்ன வரும்? எடப்பாடி வெர்சஸ் அதர்ஸ், எடப்பாடி வெர்சஸ் செங்கோட்டையன், அவ்வளவுதான். அப்போ ஊடகங்கள்ல தமிழ்நாட்டுல நடக்கிற அந்த அரசியல் கட்டமைப்பே அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் பேசப்படும். அது காரணம் எடப்பாடி தான். நீங்க அதுக்கு இடம் கொடுக்குறீங்க, நீங்க இடம் கொடுக்கறதுனாலதான் அது நடக்குது. இப்படி அரசியல் களத்திலும் பார்த்தீங்கன்னா திராவிடமா இந்துத்துவாவா. அப்ப ஸ்டாலின் இவ்வளவு குறைபாடுகளையும் மக்கள் அதிருப்தியையும் அந்த சித்தாந்தத்தை காமிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. பாஜக அவங்களுக்கு 12 வருஷத்துல எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அண்ணாமலை சொல்லுகிற 90% அவருடைய கருத்துக்கள் ஒப்பீடுகள் தவறு. ஆனா அந்த சித்தாந்த அரசியலை கையில் எடுத்து அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார். அப்ப தமிழக அரசியல் களம் சித்தாந்த களமா போயிடுது. திமுக அதிமுக எங்க போயிடுது? உட்கட்சி பிரச்சனையில போகுது. இதை உணர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இதை உணராமல் இருக்கிறார். ஓகே சார், அதாவது தன்னை காப்பாத்திக்கணும், தான் நெருக்கமானவர்களை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி ஓகே சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? அவரோடு இருக்கிற மற்ற முன்னாள் அமைச்சர்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஆசை தான் எடப்பாடிக்கு. அப்படி போனா அதிமுகவுடைய நிலைமை என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? இல்ல, இந்த முறை பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்தால் 2036 பாஜக ஆட்சி அமைப்பதை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள். இந்த முறை அவங்க ஒரு 10 எம்எல்ஏ வந்தா கூட பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சி என்கிற கோரிக்கையை வைப்பார்கள். அடுத்த முறை அமைச்சரவையில் பங்கு, துணை முதலமைச்சர்னு போவாங்க. 2036 பாஜக தலைமையில் ஆட்சி அமைப்பதை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். அப்ப அதிமுக என்ன செய்யணும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம், எம்ஜிஆர் பேசியிருக்கார், 1000 ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் தரித்த இந்த கொடி பறக்க வேண்டும், பட்டொலி வீசி பறக்க வேண்டும். அம்மா சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க, எனக்கு பின்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் தமிழகத்தை ஆளுகிற கட்சியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் நடக்கணும்னால் அதிமுக திமுகவையும் எதிர்த்து களம் காண வேண்டும், பாஜகவையும் எதிர்த்து களம் காண வேண்டும். அதற்கு ஒன்றுபட்ட அதிமுக அவசியம் வேண்டும். ஓகே சார், பாஜக எதிர்த்தும் களம் காண வேண்டும், திமுக எதிர்த்து களம் காண வேண்டும், ஒன்றுபட்ட அதிமுக வேணும். நீங்க சசிகலா அவர்களுக்கும் பாஜக சார்பு இருக்கு, ஓபிஎஸ் பாஜக காரர் மாதிரியே பேசுறாரு, டிடிவி தினகரன் அவருமே ஒரு பாஜக சார்போட பேசுறாரு, நீங்க மட்டும்தான் ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி இவங்க 3 பேர் ப்ரோ பிஜேபியா இருக்காங்க, அவங்கள சேர்த்துக்கிட்டு என்ன சார் பண்ண முடியும்? நான் ஆன்டி பிஜேபியா தான் இருக்கிறேன். ஆமா, ஏன் எடப்பாடி பழனிசாமி என்ன சேர்க்க மாட்டேங்கிறாரு? அப்ப பிரச்சனை அது இல்ல, எடப்பாடி கிட்ட தான் பிரச்சனை. அப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன்,
சித்தாந்தமா பாருங்க, அவங்க எல்லாம் பிஜேபிக்கு ப்ரோவா இருக்கிறாங்க, நீங்க ஆன்டி பிஜேபியா இருக்கீங்க. ஆமா, அப்ப ஏன் என்ன எதுக்காக நீக்கினாங்க? பாஜகவுக்கு எதிராக கருத்துக்களை பேசினதுக்காக நீக்கினாங்க. அதாவது பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக சென்று விடக் கூடாது, மத்திய மாநில உறவுகள் என்பது வேறு, ஆனால் நம்ம வந்து ஒரு வேற திராவிட கட்சி, அவர்கள் ஒரு இந்துத்துவ கொள்கைகளில் பயணிக்கிற கட்சி, கட்சி ரீதியாக நாம் தனித்து இயங்க வேண்டும். இதை சொல்லி 15 நிமிஷத்துல என்ன நீக்கிட்டாங்க இல்லையா? ஏன் அப்ப வந்து என்னுடைய நீக்க ரத்து செய்யல? அவங்கதான் பாஜக கூட இருக்கிறாங்க, அப்ப எனக்கு என்ன? ஏன் வந்து இது அப்ப ஏன் மைண்ட் பிளாக் இருக்கு எடப்பாடிக்கு உங்க மேல? இல்ல, அவர் வந்து உட்கட்சி போட்டியாளர்களை உங்களை போட்டியா நினைக்கிறார் எடப்பாடி. தெரியல, அவர் நினைச்சுக்கிறாரு, நான் அவரை போட்டியா நினைக்கல. நீங்க எடப்பாடி தலைமை ஏத்துக்க தயாரா? சார், நான் அதிமுக கட்சியில பயணிக்கிறதுக்கு இன்றைய அளவுக்கு நான் என் மனதளவில் அதிமுக தான் பயணிக்கிறேன். அது எந்த பாடி இருந்தாலும் எனக்கு அந்த பாடி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதாவது கட்சி முக்கியம், தனிப்பட்ட மனிதர்கள். இன்னைக்கு எடப்பாடி இருப்பாப்புல, நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம், அது வந்து நிரந்தரம் அல்ல. இவர் ஒன்றும் இவரை பார்த்து நான் அதிமுக கட்சிக்குள்ள வரல, எம்ஜிஆரை பார்த்து வந்தீங்க. ஆமா, எம்ஜிஆரோடு பயணித்திருக்கிறேன். இவர் எம்ஜிஆர் சினிமால தான் பார்த்திருக்காரு. அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அதிமுக கரைந்து விடுங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்களா சார்? அழிந்து விடும்னே சொல்லுவேன். அந்த பாஜகவோடு நீங்கள் இதுவரைக்கும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த கட்சி, அதற்கு பிறகு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் எங்கேயாவது காட்டுங்க. சிவசேனா எடுத்துக்கங்க, ரெண்டா உடஞ்சிருச்சு. லல்லு பிரசாத் எடுத்துக்கோங்க, மாயாவதி எடுத்துக்கோங்க. ஆட்சியில இருந்த கட்சி இன்னைக்கு வந்து ரொம்ப செஞ்சுட்டாங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கங்க. அவர்களோடு கூட்டணி வைத்து அதற்கு பிறகு அவர்கள் வாழ்ந்ததாக வளர்ந்ததாக இதுவரை இந்தியாவில் வரலாறு இல்லை. அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, அவர்களது கொள்கைகள் ஏற்றுக்கொள்ள, அதெல்லாம் விட்டுருங்க. அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் திமுகவினுடைய எதிர்ப்பு, பாஜகவினுடைய எதிர்ப்பு, இந்த இரண்டு எதிர்ப்புகளையும் இரண்டு கண்களாக பாவித்து நாம் மீதம் இருக்கிறவர்களை ஒன்றுபடுத்தி, கட்சியை ஒன்றுபடுத்தி திராவிட சித்தாந்தத்தில் நம்ம பயணிக்கணும். இன்றைக்கு திராவிடம் என்றாலே திமுகன்னு இருக்கு, அந்த திமுகவுக்கு எதிர்ப்பு என்றால் அது பாஜகன்னு இருக்கு. அதிமுக இன்னைக்கு இல்ல களத்துல. அது எடப்பாடி பழனிசாமி என்கிற பலகீனமான ஒரு தலைமை, சுயநலமான ஒரு தலைமை. கட்சி காணாம போயிட்டு இருக்க ரியாலிட்டி எடப்பாடிக்கு தெரியலையா சார்? அவருக்கு வந்து தன்னை பாதுகாத்து, தன்னுடைய அம்மா காலத்தில் எடுத்துக்கங்க, எம்ஜிஆர் காலத்தில் எடுத்துக்கங்க, எல்லா காலகட்டங்களிலும் அவர்கள் நேசித்தது தன்னை விட கட்சியை நேசிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட, அவர் மட்டும் இல்ல, அவரோடு பயணிக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள், அது ஓபிஎஸ் அப்படித்தான், சசிகலா குடும்பமும் அப்படித்தான். அப்ப இந்த சுயநலவாதிகள் எல்லோரும் சேர்ந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள கட்சியை அடகு வைக்கிறாங்க. இரண்டாம் கட்ட அமைச்சர்கள் தலைவர்களுக்கும் எடப்பாடி மேல ஒரு வெறுப்பு இருப்பதாக தான் தகவல். இதையெல்லாம் உருவாக்குறது பிஜேபி தானா சார், இல்ல எடப்பாடி மேல அவங்களுக்கு இயற்கையாவே அந்த கடுப்பு இருக்காங்க? எல்லோரும் சுயநலவாதிகள். இதுல யார் பெரிய சுயநலவாதி, யார் சின்ன சுயநலவாதி அப்படின்னு நம்ம என்ன பார்த்துக்கிறதுக்கு இருக்கு சொல்லுங்க. நீங்க வந்து விஜயகுமார்னு ஒருத்தர் முன்னாள் எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர், அவர் மும்மொழி கொள்கைக்கு ஏதோ ரோட்ல போயில கையெழுத்து கேட்டோம் போட்டோன்னு உடனே நீக்கிறீங்க. அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலுமணி திருமணத்தில் கொள்கிறார், அப்புறம் அவரையே நீங்க நீக்கல. நான் வந்து விஜயகுமார் நீக்கினது தவறு இல்லையா, அவரை கூப்பிட்டு கண்டிக்கலாம், அவர் செய்தது தவறு, நான் அது சரின்னு சொல்ல வரல, தம்பி அப்படி போடக்கூடாதுப்பா, அது நம்ம கட்சியுடைய இது, அதனால வந்து அதை திரும்ப பெற்றுருங்க, அல்லது அதற்கு வருத்தம் தெரிவித்து அது ஒரு கட்டாயத்தின் பேரில் வாங்கிட்டாங்கன்னு அறிவிச்சிருங்க என்று சொல்லணுமே ஒழிய பொசுக்குன்னு கட்சி விட்டு, இந்த ஆளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதானுங்க, பொசுக்குன்னா கட்சி விட்டு நீக்கி விடுவேன் அப்படிங்க, எல்லாம் சேர்ந்து கடைசியில் இந்த ஆள் நீக்க போறாங்க. நடக்குமா சார்? அதான் அதை நோக்கித்தானே இது போயிட்டு இருக்குது. ஓகே சார், காலம் வலியது, ஓகே, கட்சி பெரியது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுக உட்கட்சி வராங்க பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜக கிட்ட அடகு வச்சிட்டாரு, அதிமுகவே பாஜக ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் திமுகவையும் பாஜக சரிசமமாக தூரத்தில் வச்சுக்கிட்டு எதிர்ப்பு அரசியலை பண்ண வேணும்னு சொல்லியிருக்கீங்க.
கேட்க வேண்டிய காதுகளுக்கு எட்டுமா? சேலத்துல இருக்காரா இல்ல கிரீன்வே சாலையில இருக்காரான்னு தெரியல. கேட்க வேண்டிய காதுகளுக்கு எட்டுமான்னு தெரியல. சேலத்துல தான் இருக்காரு. உங்களுடைய பதிவுகள் ரொம்ப விரிவா போகட்டும் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கேசிபி சார்.